வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். தாளக குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு தாளக குழம்பு பண்ணியிருக்கோம். அதுல வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்து வறுத்து அரைச்சி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுவும் சூப்பரா இருக்கும். ஒரு குவிக்கா ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தாளக குழம்பு நம்ம பண்ணலாம். இந்த தாளக குழம்புக்கு ஏதாவது ஒரு காய்கறி இருந்தாலே போதும், நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பரங்கிக்காய் யூஸ் பண்ணி தாழக குழம்பு பண்ண போறோம். இதுக்கு ரொம்ப வறுத்து அரைக்கிற வேலை எல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது வந்து நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ரசம் சாதம், பருப்பு சாதம், தொகையல் சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஈவன் வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான தாளக குழம்பு ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தாளக குழம்பு பண்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு காராமணி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்துல ஊறிடும். காராமணி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் குக்கர்ல 2 விசில் வர வரைக்கும் நம்ம குழையாம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சுண்டல்கெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரிதான். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம்னா 1/2 மணி நேரத்திலேயே ஊறிடும். இதை புளி தண்ணியா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ பரங்கிக்காய தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். காராமணி பாருங்க, வெந்நீர்ல ஊற வச்சதுனால 1 மணி நேரத்துல நல்லா ஊறிருக்கு. கொஞ்சமா உப்பு சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலுமே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய 2ஆ ஒற்றி கொடுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காயை சேர்த்துப்போம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே வதக்கிப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதுல 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துப்போம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பரங்கிக்காயும் இந்த சாம்பார் பொடியும் இதை போல நம்ம எண்ணெயில வதக்கும் போது இந்த குழம்புக்கு ஒரு தனி டேஸ்டும் ஒரு நல்ல ஃபிளேவரும் கிடைக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பரங்கிக்காயை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஊற வச்ச புளியில இருந்து புளி தண்ணியை கரைச்சி இதுல விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போகணும். பரங்கிக்காயும் வந்து குழையாம சாஃப்டா வேகணும். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காராமணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே அரைச்சு கூட நம்ம பேஸ்ட் மாதிரி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை அப்படியே அரைச்சுதான் சேர்க்க போறேன். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. புளி தண்ணியோட நம்ம சேர்த்துக்கிற சாம்பார் பொடியோட பச்சை வாசனையும் போயாச்சு. பரங்கிக்காயும் வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் சேர்த்தாலும் சூப்பரா இருக்கும். தேங்காய் அரைச்சு சேர்க்கிறோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு சேர்த்துக்கணும். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து அதுவும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தா போதும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்கா இருக்குன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாழக குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு தாழக குழம்பு வந்து சாதத்துல பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் அப்பெல்லாம் வறுத்து வச்சிருக்கேன். ஏதாவது ஃப்ரை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாமே கூட நல்லா இருக்கும். இல்ல சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். இதுலயே வந்து இந்த காய் இருக்கு, பிளஸ் நம்ம காராமணி வேற சேர்த்திருக்கோம். அப்படிங்கறனால பெருசா தொட்டுக்கிறது கூட எதுவும் தேவையா இருக்காது. இன்னைக்கு இந்த அப்பளத்தோட தாளக குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்கு. பரங்குக்காயில இருக்கிற லேசான ஸ்வீட்டு, நம்ம புளி தண்ணியை கரைச்சி விட்டுருக்கோம், சாம்பார் பொடி போட்டிருக்கோம், தேங்காயும் அரைச்சு விட்டுருக்கோம். இப்போ இதெல்லாம் டேஸ்ட்டும் கலந்து அட்டகாசமா இருக்கு. பிளஸ் காராமணி வேக வச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த காராமணியும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. அதே நேரம் அதுவும் வந்து
இந்த புளி தண்ணியில கொதிச்சு நல்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கு. இந்த காராமணிக்கு பதிலா நம்ம கொண்டக்கடலை, அதாவது பிரவுன் கொண்டக்கடலை இல்ல வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, இது எதா இருந்தா கூட நம்ம ஊற வச்சு அதே மாதிரி வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். இந்த குழம்புல பார்த்தோம்னா காய்கறியும் இருக்கு, புரோட்டீனுக்காக நம்ம காராமணியும் சேர்த்திருக்கோம். அப்படிங்கும் போது இது நல்ல ஒரு ஃபில்லிங்காவும் ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்ச காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம கூட்டுக்கு இல்லைன்னா அவியல் எல்லாம் சேர்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் ரீஃபில் பண்ணுவோம் இல்லையா, காய்கறி தீர்ந்து போச்சு திரும்பி வாங்கணும் அப்படிங்கும் போது இந்த பழைய காய்கறிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு மிச்சம் இருந்தா கூட எல்லாத்தையும் கலந்து கூட இந்த தாழக குழம்பு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தாழக குழம்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.